அப்பேற்பட்ட ஸ்ரீ மகாபாரதத்தையும் வடித்து கொடுத்தார் கிருஷ்ணத்வைபாயரான வியாசர். அவர் 5 பேருக்கு கற்றுக் கொடுத்தாராம். சுமந்தர், ஜைமினி, பைலர், சுகர், வைஷம்பாயனர். நமக்கு கிடைச்ச மகாபாரதம் வைஷம்பாயனர் மூலமாக கிடைச்சிருக்கு. அப்பேற்பட்ட வம்சத்தை பற்றி சொல்லி முடிக்கிறார். இது பூர்வ சரித்திரம். பூர்வ சரித்திரத்துக்கு இவ்வளோ நிறைய எடுத்து பாருங்க. அடுத்தது மேலே சொல்லியிருக்கிறது தான் துஷ்யந்தனுடைய சரித்திரம்னு ஆரம்பிக்கிறார். இந்த துஷ்யந்தன் பௌரவ குலத்தில் ஒரு பெரிய ராஜாவாக இருந்திருக்கான். என்னென்னா யஜுர்வேதத்திலேயே ஒரு இடத்துல தௌஷ்யந்தீம்னு பரதனை பற்றி வரும். துஷ்யந்தன் பிள்ளை இல்லையா பரதன், தௌஷ்யந்தீம்னு யஜுர்வேதத்தில் வரும். வேதத்தில் எப்படி சுவாமி வந்ததுன்னு கேட்டால் அது நமக்கு சட்டுன்னு பதில் சொல்ல தெரியாது. சயனாச்சாரியால் பாஷ்யமும் இருக்குது. இந்த இடத்துல துஷ்யந்தன் இருந்தானாம். அவன் எல்லாத்தையும் காப்பாத்தினானாம். பௌரவாணாம் வசம் கரோ துஷ்யந்தோ நாம வீரியவான் பிருத்திவ்யாச்சதுரன்யதாய கோப்தா பரத சத்தம. இது நான் பம்பாயில் புதுசாக அப்போ பிலானியில் படித்து முடிச்சுட்டு அப்போ வேலைக்கு சேரும்போது அப்போ தான் உபன்யாசம் சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ எல்லோரும் கேட்பா, நீங்கள் தமிழ் பேசுவேளா? ஏன்னா துஷ்யந்தின் பேர் வச்சுட்டேன் இல்லையா, அது எங்கேயோ வடக்குலேருந்து வந்திருக்கார் போல இருக்குது. ஆத்தா ஹே ஜாத்தா ஹே ரகு தாத்து ரேத்தா ஹே அப்படின்னு ஏதோ சொல்லுவார் போல இருக்குது அப்படின்னு பார்த்தார். இல்லை சுவாமி, இல்லை சொல்லுவேன், துஷ்யந்தின் எப்படி சுவாமி பேர் வச்சா? பேர் வச்சவாளை போய் கேளுங்கோ சுவாமி, வச்சுட்டா நான் ஏற்றுக்க வேண்டியது தான் அப்படின்னு. பௌரவாணாம் வசங்கரோ துஷ்யந்தோ நாம வீரியவான் பிருத்திவ்யாச்சதுரந்தாய கோப்தா பரத சத்தம. அந்த ராஜா ஒரு நாள் வேட்டையாட போனான். இது ராஜாக்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப ஃப்ரீ டைம். அதனால் அடிக்கடி வேட்டையாட போவா. ஏதாவது வேட்டையாட போனால் இன்னும் சாபம் இல்லாட்டா கல்யாணம். அது அந்த காலத்தில் அது ஒரு வழக்கம். அர்ஜுனனை மட்டும் நீங்கள் எங்கேயா மார்க்கெட்டிங் கமிச்சேல்னா வித்துட்டு வரானோ இல்லையோ கல்யாணம் மட்டும் பண்ணிட்டு வந்துடுவான். அந்த தீர்த்த யாத்திரை போகிறான் பேர் வழின்னு போகிற ஊர்லெல்லாம் ஒரு கல்யாணம். அதனால தான் சொல்லுவாள், ஒரு பிடி மண்ணை எடுத்துன்னா மண்ணை கூட எண்ணிடலாம், அர்ஜுன பத்னிகளை எண்ண முடியாதும்பா. ஆனால் இதை கீதா பாஷ்யத்தில் எடுக்கும்போது சொல்கிறா, அவனுக்கு கூட தர்ம பரிபாலனம் தெரியும், ஊர்வசியை கல்யாணம் பண்ணிக்கலேன்னா. அதனால் இல்லை என்னன்னா அந்த ராஜா காட்டில் போயிட்டு இருக்கான். சாரதியோடு போய் 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 ஒரு ரேகிஸ்தானத்தை அடைந்தான், டெசர்ட்டை. ரொம்ப அப்படியே தாகமாக வருதாம். ஏக ஏவோத்தம பலஹ க்ஷுத்பிபாசாஸ்ரமான்விதாஹ சவனஸ்யாந்த சமாசாத்ய மஹச்சூன்யம் சமாசதத்து. ஒரே தாகமாக அவனுக்கு. அப்படி தாகம் இருக்கும்போது அந்த இடத்துல மாலினி அப்படின்னு அழகான ஒரு நதிக்கரையில் ஒரு நல்ல ஒரு ஆசிரமத்தை பார்த்தானாம். ஆசிரமத்துக்குள்ளே போகிறான். ஆசிரமத்துக்குள்ளே போய் கேட்டால் அவள்லாம் சொன்னாலாம், இது கஷ்யபரின் பிள்ளை கன்வர்னு பேரு, கன்வாசிரமம்னு சொன்னாலாம். முனிம் விரஜசம் திரஷ்டும் கமிஷ்யாமி தபோதனம் காஷ்யபம் ஸ்தீயதாமத்ர யாவதாகமனம் மம. அவர் வர வரைக்கும் இருங்கோன்னாலாம். இப்போ ஆசிரமத்துக்குள்ளே துஷ்யந்தன் போயிருக்கான் இல்லையா, இந்த சரித்திரம் வருது வியாசருடைய ஸ்ரீ மகாபாரதத்தில். ஆனால் இந்த சரித்திரத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அழகாக ஒரு நாடகமாக கொடுத்துருக்கார் காளிதாசர். அபிஜான சாகுந்தளம் அப்படின்னு பேர். ரொம்ப ஆச்சரியம். அதாவது காளிதாசன் கொடுத்தது பல. அபிஜான சாகுந்தளம், விக்ரம ஊர்வசீயம், மாலவிகாக்னி மித்திரம், குமார சம்பவம், ரித்து சம்ஹாரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காளிதாசர் கொடுத்துருக்கார். ஆனால் அப்பேற்பட்ட காளிதாசர் கொடுத்தவர் அபிஜான சாகுந்தளத்தை ரொம்ப ஒசத்தியாக கொண்டாடுவா. அபிஜானம்னா ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அபிஜான சாகுந்தளம்னா ஒரு அபிஜானமான மோதிரத்தை வச்சுட்டு வந்த சாகுந்தளம்னு பேர். அந்த அபிஜான சாகுந்தளத்தை வடித்து கொடுத்தார் காளிதாசர். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறார். சாரதிக்கிட்ட பேசுகிறான். ஏன்னா இதெல்லாம் வியாசர் சொல்லலை, சாரதிக்கிட்ட பேசுகிறானாம் இந்த துஷ்யந்தன். அப்போ சொல்கிறானாம், சாரதி இங்கே ஒரு ஆசிரமம் தெரியறது, நான் உள்ளே போகிறேன். நானும் வரேன் சுவாமி நாராம். சாரதி போகிறதுக்கு முன்னாடி நம்ம உடைய மாற்றிண்டு போகணும். இது சொல்கிறார் காளிதாசர் துஷ்யந்தன் வாயிலாக. அப்போ சாரதி கேட்குறான், எதுக்கு மாற்றிக்கணும்? அதுக்கு ஒரே ஒரு வரியில் சொல்கிறான் துஷ்யந்தன், எந்தெந்த இடத்துக்கு எப்படி போகணுமோ அப்படி தான் போகணும். பாருங்கோ, அந்த தர்மம்ங்கிறது எவ்வளோ முக்கியம்னு அந்த இடத்துல தெரியுது இல்லையா? இப்போது நாங்கள்லாம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கே வேலை பண்ணவாளுக்கு தெரியும், உங்கள் பௌத்ராதிகள்லாம் பண்ணிட்டு இருப்பா, அவளுக்கும் தெரியும். இப்போது ஒரு கிளையண்ட் மீட்டிங்னு வச்சுக்கோங்க, கன்சல்ட்டிங்கில் கிளையண்ட் மீட்டிங்னால் நாங்கள்லாம் டை போட்டுக்கணும், அது ரூல் உண்டு. இதே கிளையண்ட் மீட்டிங் இல்லை, பேக் ஆஃபீஸ் வேலைன்னா டிஷர்ட் கூட போட்டுன்னு போகலாம். இது கம்பெனிஸ்லேயும் அந்த ரூல்ஸ் உண்டு. எதுக்கு நான் இது சொல்ல வரேன்,
அந்தந்த இடத்துல எப்படி போகணுங்கிற ரூலு இப்போ மட்டும் இல்லையே, அப்பவும் இருந்திருக்கு, அப்போ மட்டும் இல்லையே இப்போவும் இருக்குது. அதனால் இது இப்படி தான் வரணும் அப்படி தான் வரணும்னு நம்ம இந்த காலத்தில் சொல்ல முடியாது. ஆனாலும் அவாளுக்கு தெரியணும் எந்தெந்த இடத்துக்கு எப்படி வரணுங்கிறது. அதனால் அந்த ஒரு கோவில் இப்போ இன்றைக்கும் கேரளத்தில் கோவில்களுக்கு இருக்கக்கூடிய தனி சிறப்பு என்ன, சட்டையை கழட்டிட்டு வரணும் ஆண்கள் அப்படின்னு வச்சுருக்கா. சட்டையை கழட்டினாதானா ஜீவாத்மாவுக்கு சட்டை இருக்கா, தேகத்துக்கு தானே சட்டை இருக்குது, இதில் வாதங்கள்லாம் நம்ம பண்ணலாம். நமக்கு இருக்கக்கூடிய வாக் சாமர்த்தியத்தில் வியாசர் வால்மீகி போன்ற வாழ்க்கையும் ஜெயிச்சுடலாம். ஆனால் அது விஷயம் இல்லை. ஆனால் அந்த விதி வச்சுட்டு இன்றைக்கும் கடைப்பிடிச்சுட்டு இருக்காளே, அதுதான் நம்ம முக்கியம்னு இன்றைக்கும் பார்க்கணும். அதனால் எப்படி போகணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. நீங்கள் இந்த மதம்னு மட்டும் வச்சுக்காதீங்க, எல்லா மதங்கள்லேயும் அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கா. இப்போ சிக்கிய மதத்தில் நீங்கள் அந்த குருத்வாராக்குள்ளே போகணும்னா தலையில் ஒரு முண்டாஸ் மாதிரி தோப்பா மாதிரி கட்டின்னு தான் போகணும். இல்லை நான் ராஜாதிராஜா இப்படி தான் வருவேன்னு சொன்னால் அவள் விழ விட மாட்டா. சில ஒரு இடத்துக்குன்னு அவள் அப்படி வச்சுருக்கான விதின்னு காரணம். அப்படி பண்ணாதான் நல்ல மனிதன் கெட்ட மனிதன் இல்லை. துஷ்யந்தன் வாயிலாக ஒரு பெரிய தர்மத்தை காளிதாசன் எடுத்து சொல்கிறான். அதனால் காளிதாசனுடைய காவியங்கள் இஸ் ஜஸ்ட் நாட் அ ஃபிக்மெண்ட் ஆஃப் ஹிஸ் இமேஜினேஷன், but it is a beautiful medley of shastric thoughts that have been intertwined in the best of the ways. ஒரு சாஸ்திர விஷயத்தை எப்படி எடுத்து சொல்லணும்னு காளிதாசனுக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னொருத்தருக்கு தெரியாது. அதனால் சொல்கிறார். ஆனால் பீயிங் அ poet, பீயிங் அ dramatist, ஒரு காவியகர்த்தா நாடககர்த்தாவாக இருக்கிறதுனால கொஞ்சம் சலுகையை எடுத்துட்டு வர்ணிப்பார். வியாசர் அவ்வளவுலாம் வர்ணிக்க மாட்டார். வியாசர் என்ன சொல்லுவார், அழகான ஒரு பெண் வந்தாள் துஷ்யந்தனை பார்ப்பதற்கு அப்படின்னு ஒரு வரியில் எடுப்பார். இதே காளிதாசனான அழகிய நிலா போன்ற முகத்தோடு கூடியவள், அந்த எள்ளுப்பூ போன்ற மூக்கை உடையவள், பவழத்தை தீட்டி வைத்தாற் போல் இருக்கின்ற உதடுகளோடு கூடியவள், சிறுத்த இடை படைத்தவள், அழகிய தொடையோடு கூடியவள், அவள் நடக்கும்போது அன்னங்கள் பார்த்து தவழ்கின்றன, அவளுடைய நாட்டியத்தைக் கண்டு மயில்கள் நாட்டியம் ஆடுகின்றன, அவளுடைய கூந்தலின் அழகை பார்த்து கார் மேகங்கள் நிற்கின்றன. அப்பேற்பட்ட சகுந்தலை வந்தாள். அவர் ஒரு வரியில் சொல்லியிருப்பார், இவர் 10 வரியில் விவரிச்சிருப்பார். அவர் சாஸ்திரத்தை சொல்ல வந்த வியாசகவி, இவர் சாஸ்திரத்தோடு ஸ்ருங்காரத்தை சொல்ல வந்த ஆச்சரிய கவி. அதனால் அப்படி சொல்லுவார். அதனால் இந்த இடத்துல சொல்கிறார், இது நான் சொல்கிறது வியாசர், நான் ரொம்ப காளிதாசனுடைய சாகுந்தலத்துக்குள்ளே போல, ஏன்னா தென் ஐ வில் நாட் டூ ஜஸ்டிஸ் டு வியாசாஸ் மகாபாரதம். அதனால் 1-2 இடத்துல சொன்னேன். அதனால் முனிம் விரஜசம் திரஷ்டும் கமிஷ்யாமி தபோதனம் காஷ்யபம் ஸ்தீயதாமத்ர யாவாத கமனம் மம. அப்போ அந்த ராஜா தன்னுடைய ஆபரணங்கள் அதெல்லாம் கழட்டி வச்சானாம், கவச்சங்கள்லாம் கழட்டி வச்சானாம். சாமாத்யோ ராஜலிங்கானி, ராஜலிங்கானி, லிங்கம்னா போன வாட்டியே சொல்லியிருக்கேன், லிங்கம்னா சம்ஸ்கிருதத்தில் ஐடென்டிஃபிகேஷன் அர்த்தம். ஆண்களை தெரிவிக்கக்கூடிய சப்தங்கள் பும்லிங்கம் புல்லிங்கம், ஸ்திரீயை ஐடென்டிஃபை தெரிவிக்கக்கூடிய சொற்கள் ஸ்திரீலிங்கம் ஸ்திரீலிங்கம். பகவான் பரபிரம்மத்தை சொல்லக்கூடிய லிங்கம் உபயலிங்கம், சபஸ்த கல்யாண குணாத்மகன் அகிலஹேய பிரத்யநீகதானங்கிற உபயலிங்கம். சிவபெருமானை ஆராதனம் பண்ணக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி லிங்கம். அதே மாதிரி இந்த இடத்துல சொல்ற ராஜாக்கு உரிய அடையாளங்கள் ராஜலிங்காணி சோபனிய நராதிபஹ புரோஹித சகாயஸ்ச ஜகாமாஸ்ரமம் உத்தமம். ஆசிரமத்துக்குள்ள போனாராம். யாராவது இருக்களா அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே அழகான ஒரு பெண் நடந்து வரா. அவள் வந்த உடனே சொல்கிறா, நான் இருக்கேனே, எங்கள் அப்பா கன்வர் வெள்ளப்பேர்க்கர், கஷ்யப குலத்தில் வந்த காஷ்யப்பர் எங்கள் அப்பா கன்வர் வெள்ளப்பேர்க்கர், உட்காந்துக்குங்கோ ராஜான்னார். இதை பார்த்த உடனேயே ராஜாவுக்கு அப்படி ஒரு இந்த ஃபர்ஸ்ட் சைட் லவ், என்ன பார்வை உந்தன் பார்வை. அப்பேற்பட்டவர் அப்படியே அந்த சகுந்தலையை பார்த்தார். சகுந்தலையின் அழகில் ஈடுபட்டார். யாரம்மா நீ, உன்னை பார்த்தா சாதாரண ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பெண் மாதிரி தெரியலையே, ஏன்னா ரிஷிகள்லாம் பொதுவாக சம்பந்தம் வச்சுக்காதவா, இவர் எப்படி உன்னை பெத்தெடுத்தார், என்னவோ இருக்கே நடுவில், சம்திங் ஐ ஹவ் டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ் போல இருக்கே, சம்திங் இஸ் ஃபிஷி அப்படின்னு கேட்டார். அப்போ சொன்னா, கதையை சொல்லுங்கோ, சொல்கிறேன் கேளுங்கோ அப்படின்னா. விஸ்வாமித்திரருங்கிற மகரிஷி கேள்விப்பட்டிருப்பேள். ராமருக்கே ஸ்வயம் ஆச்சாரியனாயிருந்து ஒரு காலகட்டத்தில் இருந்தவர். அந்த விஸ்வாமித்திரர் ஒரு வாட்டி தவம் செய்யும் போது இந்திரனானவன் மேனகை அம்சான். மேனகையானவள் புடவை தலை போட வந்தா.
காத்தடிச்சான் வாயுதேவன், புடவை அப்படியே பறந்துன்னு போச்சு. அவளை பார்த்துட்டே இருந்தாராம் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரருக்கும் மேனகைக்கும் உறவு ஏற்பட்டது. அதனால் ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். அவள்தான் நான். என்னை காட்டில் விட்டுட்டு எங்கள் அம்மா தவிக்க வச்சுட்டு போயிட்டா. அப்போ மழை கொட்ட ஆரம்பிச்சுது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பட்சிகள்லாம் தன்னுடைய சிறகை கொண்டு என்னை காப்பாத்தித்து. பட்சிகளான ஷகுகள் வந்து என்னை தாங்கியபடியால் சகுந்தளா அப்படின்னு எனக்கு பேர் ஏற்பட்டது. ஷரீர கிருத் பிராணதாத யஸ்ய சானான்னி புஜ்யதே கிரமேணைதே த்ரயோக்த்யுக்தாஹ பிதரோ தர்மசாசனே. ஆனால் நீங்கள் சந்தேகப்படலாம் துஷ்யந்தா, நான் எப்படி கன்வர் கிட்ட வளர்ந்தேன்னு. ஒன்று தெரிஞ்சுக்குங்கோ, 3 காரணங்களால் ஒருத்தர் அப்பான்னு சொல்லலாம். ஒன்றும் ஷரீர கிருத்து, ஷரீரத்தை கொடுத்ததுனால அப்பான்னு சொல்லலாம். 2வது பிராணதாதா, காப்பாற்றுறவரை அப்பான்னு சொல்லலாம். நம்ம ரோடை கிராஸ் பண்ணுறோம், எவனோ ஒருத்தர் நம்மளை அடிக்க வரா மாதிரி ஆட்டோக்காரன் வரா, ஒருத்தர் பிடிச்சி இழுக்கிறார். அப்போ நம்மளை காப்பாற்றினவர் அந்த ஸ்தானத்தில் அப்பா. தப்பே இல்லையா? காப்பாற்றுறவர் அப்பா, பெத்தெடுத்தவர் அப்பா. எஸ்ய சான்னானி புஜ்யதே, யார் சாப்பாடு போடுறாளோ அவளும் அப்பாவாம். அதனால் 3 காரணங்களால் ஒருத்தர் அப்பா. என்னை பெத்தெடுத்தவர் விஸ்வாமித்திரர், பெத்தெடுத்ததால் மட்டும்தான் அவர் அப்பா. ஆனால் என்னை காப்பாற்றுறவரும் அன்னம் போட்டவரும் இந்த கன்வர். அதனால் இவர் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுல தான் எனக்கு பெருமை. நாளாம் ஷரீர கிருத் பிராணதாதா யஸ்ய சான்னானி புஜ்யதே கிரமேணைதே த்ரயோப்யுக்தாஹ பிதரோ தர்மசாசனே. அப்போ சொல்கிறா, எனக்கு சகுந்தளான்னு எதுக்கு பேர் வந்ததுன்னா, நிர்ஜனே துவனே யஸ்மாத் சகுந்தைஹி பரிவாரிதா சகுந்தலேதி நாமஸ்யாஹ கிருதம் சாபி ததோமயா. துஷ்யந்தன் சொன்னார், நீ எவ்வளவு அழகா பேசியிருக்க, எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்னன்னு கேட்டாலாம் சகுந்தலை, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அந்த காலத்தில் எவ்வளோ குயிக்காக இருந்திருக்கு பாருங்க. ஜாதகத்தை பார்த்து அவாளை பார்த்து இவாளை பார்த்து சுஜ்ஜி பண்ணி பஜ்ஜி பண்ணி கேசரியை போட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரே வார்த்தையில பார்த்தார். என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னார். சுவ்யக்தம் ராஜபுத்ரீத்வம் யதா கல்யாணி பாஷசே பாரியாமே பவ சுஷ்ரோணி ப்ரூஹி கிம் கரவாணி தே. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்டாலாம். அவர் சொன்னார், என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னார். ஆச்சரியப்பட்டு போயிட்டா. அப்போ தான் துஷ்யந்தன் ஒரு சின்ன உபன்யாசம் பண்ணுற, அந்த துஷ்யந்தனும் பண்ணியிருக்கார். அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டால், 8 விதமான கல்யாணம் சாஸ்திரம் ஒத்துருக்கு தெரியுமா சகுந்தளா, உங்கள் அப்பா சொன்னது இல்லையான்னு கேட்டார். இல்லையே, நீங்கள் சொல்லுங்கன்னா 8 விதம் சொல்கிறார். பிராம விவாகம், 2வது தெய்வ விவாகம், 3வது ஆர்ஷ, 4வது பிராஜாபத்தியம், 5வது ஆசுர விவாகம், 6வது காந்தர்வ விவாகம், 7வது ராட்சச விவாகம், 8வது பைசாச்ச விவாகம். 8 விதமான கல்யாணங்கள் சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கே. அப்போ விவரித்து சொல்கிறான் துஷ்யந்தன். பிராம விவாகம்னா அப்பா அம்மா ஒத்துண்டு 2 பக்கமும் ஒத்துண்டு அப்பா மடியில் பெண்ணை உட்காந்து தாரவாத்து கொடுத்தா அது பிராம விவாகம். தெய்வ விவாகம், தேவர்கள்லாம் தேவலோகத்தில் பண்ணிக்கக்கூடிய விவாகம். ஆர்ஷ விவாகம், பிராஜாபத்தியம். இந்த 2 விவாகமும் பெண்ணு வீட்டுக்காராளுக்கு பிள்ளை வீட்டுக்காரா மாடியோ தனத்தையோ கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது. அந்த காலத்தை மாற்றி இருக்கும். பிள்ளை வீட்டுக்காரா பெண்ணு வீட்டுக்காராளுக்கு கொடுக்கணும். நீங்கள் 750 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தவர் தான் ராமானுஜருடைய சிஷ்ய பரம்பரையில் வந்த சுவாமி வேதாந்த தேசிகன் என்னும் ஆச்சாரியன். காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலில் மகாலட்சுமி சன்னதி, பெருந்தேவி தாயார் சன்னதியில் இருக்கார். அப்போது ஒரு ஏழை பிராமணன் வந்தான். சொன்னா, சுவாமி எனக்கு கல்யாணம் நிச்சயம் எடுத்துன்னா. ரொம்ப சந்தோஷம், நன்னா இருப்பான்னார். அது மட்டும் இல்லை, கன்னியாசுல்கம் கொடுக்கணும்னா, ஏன்னா பிள்ளை வீட்டுக்காரா தானே பெண்ணு வீட்டுக்காராளுக்கு தானே கொடுக்கணும். இல்லைன்னா இவரே ஏழை. அதனால் இவர் என்ன பண்ணார், நேராக மகாலட்சுமியை நோக்கி ஸ்ரீஸ்துதின்னு ஒரு ஸ்துதியை பாடினார். மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷப்பீఠீம் மதுவிஜயினோ பூஷயந்தீம் ஸ்வகாந்தியா பிரத்யக்ஷானு ஸ்ரவிக மகிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயம் அசரணஸ்துவாம் சரண்யாம் பிரபத்யேன்னு சொல்ல அதில் மகாலட்சுமியானவள் வர்ஷித்தாளாம். யோகாரம்ப துவரிதமனசோ யுஷ்மது ஐகாந்தியயுக்தம் தர்மம் பிராப்தும் பிரதம மிகையே தாரயந்தே தனாயாம் தேஷாம் பூமியே தனபதி கிருஹாத் அம்பராத் அம்புதேர்வா தாரா நிர்யாந்த் அதிகமதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம் நர்தேசிகன். அதனால் வர்ஷித்தார். அந்த பிள்ளைக்கு கிடைச்சது தனம். அதனால் 2 விவாகம், ஆர்ஷம் பிராஜாபத்தியம். அடுத்தது ஆசுர விவாகம். Namaskaram. In the coming months of December, January and February, there are very many discourses of mine
both in Tamil and in English across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutiyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. First of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.